அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி நந்தினி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, 25 வருஷமாக இந்த வீட்டில் நடந்ததெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்துட்டேன். என் புருஷனும் வயசான காலத்தில் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு. நானும் அவரை மன்னிச்சிட்டேன். கதிரும் ஞானமும் இப்போ அவங்க பொண்டாட்டிங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டில் இருக்க ஆம்பளைங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னா நீ தாராளமாக பண்ணலாம், நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நந்தினி கிட்ட பேசிட்டு கீழே வர ஈஸ்வரியா ஆதிகுணசேகரன் பார்த்து சொல்கிறாரு, இதுவே எனக்கு போதும். என் தம்பிங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்த அப்புறம் சட்டம் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஜோசியர் வராரு. அந்த ஜோசியர் சொல்கிறாரு, இப்போ உருவாக்கியிருக்க குழந்தை கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க ஆம்பளைங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கதிர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட குழந்தையே வேணாம், அவங்ககிட்ட சொல்லி அந்த குழந்தைய எதனா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சக்தி கோவம் கதிர் அடிக்க போகிறாரு. உடனே ராவணன் அவங்கள சமாதானப்படுத்திட்டு சொல்கிறாரு, ஜோசியர் சொல்கிறதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் ட்ராமா பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராவணனை பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த குழந்தை விஷயத்தில் ஈஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.